வேட்பாளரை இறங்கி போட்டி போட்டேன். இன்னைக்கு வந்து மக்கள் எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்குமே நீங்க நன்றி சொல்றது இன்னைக்கும் நாளைக்கும் நான் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் எல்லா மக்களும் நன்றி சொல்ல மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல ஆரம்பிச்சு வரைக்கும் போகிறதுக்கு எல்லா 6 தொகுதியுமே நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அதனால தொடர்ச்சியாக நீ முதல்ல வந்து கொடியை தேமுதிக கொடியை ஏற்றிட்டு அடுத்தபடி ஊருக்கு எல்லா கிராமப்புறம் போய் எல்லா மக்களும் நன்றி சொல்லுவேன். வாக்களித்த அனைத்து மக்கள் நன்றி சொல்லுவோம். அடிக்கடி இந்த விருதுநகர் கண்டிப்பாங்க. ஏன்னா நான் தேர்தல் முடிவு வரும்போதே நான் சொல்லிட்டு ஆரம்பங்கள்ல இது முடிவல்ல ஆரம்பம்ட்டு நிச்சயம் அடிக்கடி நீங்க விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் என்னை அடிக்கடி இங்க சந்திப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடுல முழுவதும் எல்லா பக்கம் தமிழ்நாடு மக்கள் எங்களை சந்திப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக நாங்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வோம். மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பா அங்க இறங்கி அவங்களுக்கு குரல் கொடுப்போம். பெரிய அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் போதே சொன்ன கப்பலூர் டோல்கேட் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அது வந்தோடனே கண்டிப்பாக டோல்கேட் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பல்வேறு மக்கள் இன்னைக்கு திருமங்கலம் திருப்பரங்குன்றம் தாண்டி போயிட்டு வந்து வேலை பார்த்துக்கவங்க தேவையில்லாம டோல்கேட்னால அவங்களுக்கு வீண் செலவு இருக்கு. 2 முறை எம்பியாக இருந்து 3ஆவது முறை எம்பி அவர் தேர்வு இருந்திருக்காரு மாணிக்கம் தாக்கூர். நீங்க அவர் தான் இன்னைக்கு மக்கள் அங்கீகாரிச்சிருக்கோம். அவருக்கு பதில் கொடுக்கணும். அவர் தான் மக்களுக்கு செய்யணும். இருந்தாலும் எங்களோட குரலும் எங்களோட இதுவும் நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். அது நிச்சயம் அது டோல்கேட் அகற்றுறது ஒரு நல்ல விஷயமா தான் பொதுமக்கள் தான் பாருங்க. நாடாளுமன்றத்துல வந்து பெண்களை பத்தி பேசினாரு எம்பி மதுரை எம்பி எல்லா கட்சியும் கண்டனம். பெண்களை பத்தி இல்ல, நாங்க வந்து ரொம்ப ஜாதி மதம் பத்தி எங்க கட்சிக்காரங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால எல்லா மதத்தையும் மதிக்கணும், எல்லா ஜாதியும் மதிக்கணும். இதை வச்சு அரசியல் செய்யறவங்க தான் அதை பத்தி பேசுவாங்க தவிர தேமுதிக என்னைக்குமே அதை நோக்கி போக மாட்டோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பல்வேறு கட்சிகள் தேமுதிக சார்பில் வந்து சட்ட ஒழுங்கு நிறைய பேச்சு அறிக்கை நீங்க இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கான தேவையான அறிக்கைகளும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதே தான் நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா தனித்தனி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னா அது தவறாக போகும். அல்ல அந்நியார் என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் நீங்க கருத்து தவறான பாதையில் இருப்பாங்க. இல்ல நீங்க இது விக்கிரவாண்டின்னு இல்ல, நீங்க ஈரோடு பை எலெக்ஷனே நீங்க பார்த்துருக்கலாம். ஈரோடு பை எலெக்ஷன் தேமுதிக நாங்க தனியா நிக்கிறப்ப நான் போய் பிரச்சாரம் செய்யற போது எங்கேயுமே ஆட்கள் இல்ல. ஒவ்வொரு திமுக கூடாரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாருமே அடைச்சு வச்சிருந்தாங்க எல்லா பக்கமும். சோ இது ஒரு நியாயமான தேர்தல். என்னைக்குமே பை எலெக்ஷன் தேர்தல் நடக்காது. அதுக்காக இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி தான் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கோம். இது என்னைக்கு இல்லை, நமக்கு காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். இதே தேர்தலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ட்டு. அதனால நாங்க இன்னைக்கு ஒரு தெளிவான கரெக்டான முடிவா நாங்க எடுத்துக்கோம். நாங்க பாக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வந்து 2000 சட்டமன்ற தேர்தல் நீங்க அது அன்னைக்கு வரும்போது உங்களுக்கே தெரிய வரும். நன்றி.